ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஐ சேனல். இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். இனிமேல் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம பார்க்கலாம். எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக லெசன் வைஸாக நம்ம கிளாஸஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹெரிடிட்டிங்கிற லெசனை. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹெரிடிட்டி இந்த ஜெனட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, சில 1-2 கொஷின்ஸ் வந்தாலும் அது கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹெரிடிட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுதான் காரணம். லைன் பை லைன் நம்ம நடத்த போகிறோம். ஏன்னா நமக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நமக்கு நல்லாவே டைம் இருக்குது. நல்ல டைம் எடுத்து பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கணும். ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களுடைய வீடியோவில் பேபேக் பட்டன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்பீட் செட் பண்ணி நீங்கள் அதை வேகமாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தனாலும். ஹெரிடிட்டின்னு முக்கியமான ஒருத்தர் நமக்கு வருவார். அவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிகர் ஜான் மெண்டல். கிரிகர் ஜான் மெண்டல் இவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் மாங்க். இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் மாங்க். பார்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா (1822). பிளேஸ் அப்படின்னா சிலிசியன் ஆஃப் செக்கோஸ்லோவேக்கியா. அகஸ்டியன் மொனாஸ்ட்ரி அட் ப்ரூன்ல ப்ரீஸ்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னால ஃபிசிக்ஸ், மேக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ். 1854 மொனாஸ்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. 1854 மொனாஸ்ட்ரிக்கு ப்ரீஸ்ட். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பிளான்ட்ல பண்றாருன்னா பியா பிளான்ட்ல பண்றாரு. பிளான்ட் பியா பிளான்ட். எத்தனை பிளான்ட்னா 10,000 பிளான்ட்ல பண்றாரு. எத்தனை வெரைட்டிஸ்னா 34 வெரைட்டிஸ்ல அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு பிளான்ட்டோடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்து ஒன்னோட ஒன்று சேர்த்து நமக்கு ப்ரீட் எடுக்கிறார். எத்தனை கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாருன்னா 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறார். இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் என்னென்னா, Number 1, seed shape. Number 2, seed color. Number 3, seed coat color. Number 4, pod shape. Number 5, pod
color. Number 6, flower position. Number 7, plant height. Plant height. ஸோ இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை தான் எடுக்கிறாரு. சீட் ஷேப் அப்படின்னா ரவுண்டாக இருக்கும், இல்லைன்னா ரிங்கிள்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எழுதுறது ஃபுல்லாக டாமினன்ட் கேரக்டர், இந்த சைடு வர்றது ஃபுல்லாக ரிசசிவ் கேரக்டர். அவர் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டாமினன்ட் கேரக்டர், ரிசசிவ் கேரக்டர் ரெண்டையுமே வந்து அவர் பிரித்து வச்சிருக்காரு. அது என்ன டாமினன்ட் கேரக்டர், அது என்ன ரிசசிவ் கேரக்டர்னா நம்ம அடுத்து வரதுல பார்க்கலாம். சீட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ. எல்லோ வந்து டாமினன்ட், கிரீன் வந்து ரிசசிவ். சீட் கோட் கலர் வந்து கலர்டா வர்றது வந்து டாமினன்ட், ஒயிட் கலர்ல வர்றது ரிசசிவ். பாட் ஷேப் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேட்டட். கன்ஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது வந்து ரிசசிவ் கேரக்டரா இருக்கு. பாட் கலர்னு பார்த்துக்கிட்டோம்னா கிரீன் கலர் டாமினண்டா இருக்கு, எல்லோ கலர் ரிசசிவா இருக்கு. ஃப்ளவர் பொசிஷன் அப்படின்னா இப்படி ஒரு பிளான்ட் இருக்கிறதுல ஃப்ளவர் வந்து எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ளவர் நமக்கு பொசிஷன் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஆக்சிலரி. இந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து டெர்மினல் பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு, ஒன்று ஆக்சிலரி, இன்னொன்று வந்து டெர்மினல். இதில் ஆக்சிலரிங்கிறது வந்து நமக்கு டாமினன்ட் கேரக்டர், டெர்மினல்ங்கிறது ரெசசிவ் கேரக்டர். பிளான்ட்டோட ஹைட் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று பிளான்ட் பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். இப்போ டாமினன்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, டாலாக இருக்கிறதுங்கிறது டாமினன்ட் கேரக்டர், டாஃபா இருக்குங்கிறது தான் ரெசசிவ் கேரக்டர். இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த இருக்கிற நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் லெசன்ல இருக்கிற ரெண்டையும் லாஸ்ட்ல இருக்கிறதையும் இதையும் வச்சு தான் நம்ம கிராசிங் பண்ணி கொண்டு வர போறோம். பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன ரீசன்னால இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, இது வந்து ஒரு செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். அதனால நமக்கு இதுல இருந்து ஈஸியா அந்த பியூர் பிரீட் கிடைக்கும். செல்ஃப் பாலினேட்டிங்கிறனால நமக்கு பியூர் பிரீடிங் கிடைக்கும். நம்பர் 2, இது வந்து ஷார்ட் லிவிங் பிளான்ட். இதோடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட். less than 1 year தான். நம்பர் 3, இதுல வந்து நம்ம கிராஸ் பாலினேஷன் ரொம்பவும் ஈஸியா நடக்கும். கிராஸ் பாலினேஷன் பண்றது இதுல ஈஸி.
அடுத்தது முக்கியமானது என்னன்னா, இதனுடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டா இருக்கும். அஞ்சாவது, இதனுடைய ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல். ஸோ இந்த அஞ்சும் தான் முக்கியமான காரணம் நமக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னா, ரிகார் மெண்டல் அவர் எடுத்துக்கக்கூடிய இந்த பிளான்ட் வந்து செல்ஃப் பாலினேட்டிங், அதனால நமக்கு பியூர் ப்ரீடிங் கிடைச்சது. அதனால தான் நமக்கு வந்து இந்த பியூர் பிளான்ட்டை மெண்டல் தேர்ந்தெடுத்தாரு. ஸோ வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெண்டல் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ். மோனோஹைபிரிட் கிராஸ் டைஹைபிரிட் கிராஸ், இது 2 தாங்க நம்ம பார்க்க போறோம். மோனோஹைபிரிட், மோனோ அப்படின்னாலே 1 இல்லையா? ஸோ இந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன், தலைமுறைக்கு அடுத்து தலைமுறை, ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஜென்ரேஷன் வரக்கூடியது. இதில் வந்து டைஹைபிரிட் அப்படின்னா டைனா 2. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ். அப்போ இதில் எத்தனை கேரக்டர் நம்ம எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா, இதில் வந்து only one contrasting கேரக்டர். இதுல வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க 1, இங்க 1. அப்ப இந்த இதுல நம்ம எத்தனை பார்க்க போறோம்? 2 contrasting கேரக்டர்ஸ். 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்து பார்க்க போறோம். இதுல என்னென்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் பார்க்க போறோம், இதுல என்னென்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளான்ட்டோடைய ஹைட். பிளான்ட் ஹைட். பிளான்ட் ஹைட் எப்படி இருக்கும்? 2 விதமா இருக்கும். ஒன்று டாலா இருக்கும், இல்லைன்னா டாஃபா இருக்கும். டால், டால் அண்ட் டாஃப். இதுல 2 கேரக்டர் அப்படின்னு வரும்போது என்னென்ன கேரக்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, சீடோடைய ஷேப், சீடோடைய கலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சீடோடைய ஷேப்ல ரவுண்ட், ரிங்கிள்ட். அடுத்தது சீட் கலர், எல்லோ அண்ட் கிரீன். இதுல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேப்லர் காலம்ல பார்த்தோம் இல்லையா? இதுல எது எது டாமினன்ட் கேரக்டர், எது ரிசசிவ் கேரக்டர்? இதுல இது டாமினன்ட், இது ரிசசிவ். இதுல ரவுண்டுங்கிறது டாமினன்ட், ரிங்கிள்ங்கிறது ரிசசிவ். எல்லோங்கிறது டாமினன்ட், கிரீன்ங்கிறது ரிசசிவ். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது மோனோஹைபிரிட் கிராஸ்.
மோனோ ஹைபிரிட் கிராஸ்னாலே நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மோனோ அப்படின்னாலே 1, அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எத்தனை கேரக்டர்? ஒரு கேரக்டர் தான். ஒரு ஜீன்ல ஒரு கேரக்டர் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னா நம்ம என்ன கேரக்டர் எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்க போறது பிளான்ட்டோடைய ஹைட். பிளான்ட் ஹைட் எப்படி எல்லாம் இருக்கலாம்? ரெண்டு விதமா இருக்கலாம். ஒன்னு டாலா இருக்கலாம், இன்னொன்னு டுவார்ஃபா இருக்கலாம். டுவார்ஃபா இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கேரக்டர் வருது அப்படின்னாலே ஒரு குரோமோசோம்ல இப்படி பேர்டா தான் இருக்கும். நம்ம குரோமோசோம் எல்லாமே ஹியூமன் குரோமோசோம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், டிப்ளாய்ட் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது 23 pairs. 23 pairs. அப்போ நமக்கு 46 குரோமோசோம்ஸ். 23 பேர்ஸ்னா இது மாதிரி பேர்டா தான் இருக்கும். 46ல நமக்கு தெரியும் 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஒய் இப்படி இருக்கும். இந்த 2n அப்படிங்கிறது நம்ம எப்படி அட்டைன் பண்றோம் அப்படின்னா, மேல் ஃபீமேல், மேல்ல இருந்து ஒரு எண் நமக்கு கிடைக்கும், ஃபீமேல்ல இருந்து ஒரு எண் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிடைக்கும். ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஜைகாட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2n அப்படின்ற டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கும். டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கும். இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன் தான் இப்படி நமக்கு பேர் ஆயிருக்கும் ரெண்டு குரோமோசோம். அப்போ இப்படி பேர் ஆயிருக்கிற நமக்கு ரெண்டு குரோமோசோம்ல ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ற ஜீன்ங்கிறது ரெண்டா இருக்கும். நமக்கு ஒரு ஹைட் டிஃபைன் பண்ற ஜீன்ங்கிறது இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இருக்கும், டூவா இருக்கும், அதாவது ஒரு பேரா இருக்கும். அதனால நம்ம இப்போ டால்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டி ஜீன் வச்சுக்கலாம். அதே போல இங்கேயும் டி ஜீன் இருக்கும். இப்போ இதே தான் நம்ம இங்க எழுத போறோம். டாலுக்கு நம்ம எப்படி டினோட் பண்ண போறோம் அப்படின்னா டி அப்படின்னு டினோட் பண்ண போறோம். இந்த டுவார்ஃபுக்கு ஸ்மால் டி அப்படி டினோட் பண்ண போறோம். எதனால அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டேப்லர் காலம்ல இருந்து இது வந்து டாமினன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், இது வந்து ரிசசிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதனுடைய ஜீன் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ டால் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்டா எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் பிரீடு தான் நம்ம பேரண்டா எடுக்கணும். அதாவது பியூர் டால். பியூர் டால்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே கேபிட்டல் டீயா தான் இருக்கும். அதே மாதிரி பியூர் டார்ஃப் அப்படின்னா ரெண்டுமே ஸ்மால் டீயா இருக்கும். இது வந்து ஒரு ஜைகாட். இது வந்து நமக்கு ரெண்டு கேமேட்டா பிரியும். ஒரு கேமெட், இன்னொரு கேமெட், ஒரு கேமெட், இன்னொரு கேமெட், இப்படி கேமெட்டா நமக்கு பிரியும். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இதுதான் இந்த பியூர் பிரீட், பியூர் டால், இது பியூர் டாஃப். இது கிராஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் F1 ஜெனரேஷன்ல அப்படின்னா, இதுவும் இதுவும் கிராஸ் ஆகும், கேபிட்டல் டி ஸ்மால் டி. 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 இப்போ பாருங்க, இதுல கேபிட்டல் டி வந்திருக்கு. இந்த கேபிட்டல் டி இது வந்து டால்னஸ், இந்த
கேபிட்டல் டி வந்து நமக்கு டாமினன்ட். அதனால இதோடைய பிளான்ட் நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டாலா இருக்கும். இதுவும் டாலா தான் இருக்கும், இதுவும் டாலா தான் இருக்கும், இதுவும் டாலா தான் இருக்கும். அப்போ நமக்கு F1 ஜெனரேஷன்ல கிடைச்சிருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு? டாலா இருக்கு. டால் பிளான்ட்டா தான் இருக்கு. இந்த டால் வேற, இந்த டால் வேற. அடுத்தது ஃபர்தரா இதவே இந்த டால் பிளான்ட்டை கிராஸ் பண்றோம். இந்த டால் பிளான்ட்டை திரும்பவும் கிராஸ் பண்றோம் F1 ஜெனரேஷன்ல. கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதை கிராஸ் பண்றோம். இதனுடைய கேமைட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 ஜெனரேஷன்ல இதுவும் கிராஸ் ஆகி நமக்கு கேபிட்டல் டின்னு கிடைக்கும். இதுவும் கிராஸ் ஆகி கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும். இதுவும் கிராஸ் ஆகி கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும். நம்ம என்னைக்குமே டாமினண்டா ஃபர்ஸ்ட் எழுதணும். இதுவும் கிராஸ் ஆகி ஸ்மால் டி. அப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னலா டாலா இருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கும்? இதுல வந்து டாமினன்ட் டி வந்து இருக்கு. அப்ப இதுவும் டாலா தான் இருக்கும், இதுவும் டாலா தான் இருக்கும். இதுல பாருங்க ரெண்டுமே ஸ்மால் டி, கேபிட்டல் டி நமக்கு எங்கேயுமே வரல. அதனால இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இது வந்து டுவார்ஃபா இருக்கும். அப்ப நம்மளுடைய ப்ராபபிலிட்டி பாருங்க, இருக்கிற 4 பிளான்ட்ல 3 பிளான்ட் டாலா வரும், ஒரு பிளான்ட் டுவார்ஃபா வருது. இந்த டால்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. நம்ம பிசிக்கலா பார்க்குறோம் பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கும்போது டாலா தெரியுது பாருங்க, இதை வந்து ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷனை வந்து ஃபீனோடைப் அப்படின்னாங்க. ஃபீனோ அப்படின்னாலே பிசிக்கல். அப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கும்போது ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஃபீனோடைபிக் ரேஷியோ, ஃபீனோ அப்படின்னாலே பிசிக்கல். பிசிக்கலா பார்க்கும்போது எப்படி தெரியுதோ அப்படி உள்ளதுதான் ஃபீனோடைப் அப்படின்னு சொல்றது. ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னா நம்ம பிசிக்கலா பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? பிளான்ட் 4 பிளான்ட்ல 3 பிளான்ட் 1 2 3 3 பிளான்ட் டால். அப்ப டாலுக்கும் இஸ் டு டுவார்ஃப் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 3:1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோ நமக்கு என்ன? 3:1. ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து நமக்கு 3:1. அடுத்தது இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, இது எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது, பிசிக்கலா பார்க்கும்போது இது டாலா தெரிஞ்சாலும் இன்டெப்தா ஜெனட்டிக்கா உள்ள ஜீன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? இது ரெண்டுமே கேபிட்டல் டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த பியூர் பிரீட் மாதிரியே இது இருக்கு. ஆனா இங்க கேபிட்டல் டியும் இருக்கு, ஸ்மால் டியும் இருக்கு. அப்ப இந்த டால் வேற, நமக்கு இந்த டால் வேற, இந்த டால் வேற, இந்த டால் வேற. அதுக்கான நேம் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கேபிட்டல் டி. இது நான் ஒரு ஜைகாட்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ சேமா இருந்தா நம்ம எப்படி சொல்லலாம்? ஹோமோ சைகஸ். சேமா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? ஹோமோ சைகஸ். டி சேமா இருக்கு, ஹோமோ ஜைகாட்டிக் ஃபார்மேஷன் ஜைகஸ். இங்க பாருங்க, இத பாருங்க, இது ஒரு ஜைகாட். இது நமக்கு எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. சேமா இருந்தா ஹோமோ, டிஃபரெண்டா இருந்தா நமக்கு என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோ. அதனால இதுக்கு பேரு
ஹெட்டரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது ஒரு ஜைகாட். இது ரெண்டு எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப என்ன? அது ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ். இது என்னது? இது டால். அப்போ இது டால் தான், ஆனா ஜெனட்டிக்கா நம்ம என்ன சொல்றோம்? இது ஹோமோசைகஸ் டால் அப்படின்னு சொல்றோம். இதுவும் டால் தான், ஆனா இது ஹெட்டரோசைகஸ் டால். இதுல வந்து டாமினன்ட் ரிசசிவ் உடைய ஒரு ஜீன் இருக்கு. இது ஹோமோசைகஸ் டுவார்ஃப். அப்ப பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு. 1 2. இதுல பாருங்க 1 இருக்கு. 1 இருக்கா? ஓகே. இப்போ இதுக்கான இது வந்து ஜெனட்டிக்கலா நான் சொல்லிட்டேன், ஜெனட்டிக். அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஃபினோடைபிக் ரேஷியோ என்ன சொன்னோம்? பிசிக்கலா பார்க்குற போது நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு ஃபினோடைபிக் ரேஷியோ போடுறோம். அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோனா இதை வச்சு தான் போடுறோம். இது ஜெனட்டிக்கலா பார்த்து போடுறோம். அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னா இதுல எவ்வளவு வருது? ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. இதுதான் நமக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ. ஸோ இப்போ கொஷின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, மோனோஹைபிரிட் கிராஸ்ல எத்தனை ஜீன்ஸ் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. 1 ஜீன் டீல் பண்ணுது. மோனோஹைபிரிட் கிராஸ்ல எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 1 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா பியா பிளான்ட்ல மெண்டல் எந்த ட்ரைட்டை மோனோஹைபிரிட் கிராஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பிளான்டோடைய ஹைட், டால்னஸ், டாஃப்னஸ். அடுத்தது F1 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்சது ஃபுல்லா ஃபினோடைபிக்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு கிடைச்ச பிளான்ட் ஃபுல்லா டால் பிளான்ட். அப்போ ஜெனட்டிக்கலா பார்த்தா நமக்கு கிடைச்சது ஃபுல்லா ஹெட்டரோசைகஸ் டால். F2 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்சது எப்படின்னு கேட்கலாம். மோனோஹைபிரிட் கிராஸ்ல ஃபினோடைபிக் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம், ஜீனோடைபிக் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மெண்டல் இந்த விஷயங்களை வச்சு சில அப்சர்வேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அப்சர்வேஷன் பண்ணி அவர் எழுதும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஃபேக்டர்ன்னு தான் யூஸ் பண்றாரு, எங்கேயுமே ஜீன் யூஸ் பண்ணல. அது ரொம்ப முக்கியம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்றாரு. அவரு என்னன்னு யூஸ் பண்ணல, ஜீன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே யூஸ் பண்ணல. நல்லா பாருங்கன்னா, அதனால தான் எழுதி உங்களுக்கு அடிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது ஜீன் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வந்துடும். நமக்கு பெருசா தெரியாது, அவர் ஜீனை தான் டீல் பண்ணியிருக்காரு, அதனால ஜீன் யூஸ் பண்ணாருன்னு தெரியாம நம்ம வந்து கரெக்ட்னு சொல்லிடுவோம். ஆனா அவர் ஃபேக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணார், ஜீன் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஜீன்ற வேர்டை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஜீன் வேர்டை காயின் பண்ணது வில்ஹெம் ஜோஹான்சன். ஜீன் வேர்டை காயின் பண்ணது வில்ஹெம் ஜோஹான்சன். இன்னொரு இந்த மாதிரியும் கேள்வி வரும், ஜீன் வேர்டை காயின் பண்ணது யாருன்னு கொடுத்துட்டு மெண்டல், ஜோஹான்சன், டிஹெச் மார்கன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சு விடலாம். நிறைய பேர் மெண்டல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த அப்சர்வேஷன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பியூர் பிரீடை நம்ம கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட்ஸ், பியூர் பேரண்ட் இருக்குல்ல, டிடி, கேபிட்டல் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி, இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே டால்னஸ் தான் கிடைக்குது. இதுல வெளிப்படுற டால்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டால்னஸ் அப்படிங்கிறது தான் டாமினன்ட் கேரக்டர். F1 ஜெனரேஷன்ல கிடைக்கக்கூடிய வெளிப்படுறக்கூடிய தன்மை தான் டாமினன்ட் அப்படிங்கிறாரு. அப்போ இங்க என்ன வெளிப்பட்டிருக்கு? நமக்கு டால்னஸ் தான் வெளிப்பட்டிருக்கு. அப்ப டால் அப்படிங்கிறது தான் டாமினன்ட்.
டால்ங்கிறது தான் டாமினன்ட். அப்போ வெளிப்படாம இருக்கு பார்த்தீங்களா, இந்த F1 ஜெனரேஷன்ல வெளிப்படாம மறைவா இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா மாஸ்க்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்க்டா இருக்கிறது என்னது? டாஃப்னஸ். அப்ப அந்த டாஃப்னஸ் வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். இப்போ அடுத்தது இந்த ஜைகாட் இருக்கு பார்த்தீங்களா, டீன்னு ரெப்ரசன்ட் பண்றோம்ல, இந்த டீன்னு ரெப்ரசன்ட் பண்றதுல கேமெட்டா பிரியுது இல்ல, அதை வேற விதமாகவும் அவர் சொல்றாரு. இந்த ஒரு டி வந்து அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றாரு, ஆர் அல்லிலோமார்ஃப் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் முக்கியமானது. இது நிறைய தடவை வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் அல்லீல்ஸ்? அல்லீல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜைகாட்டோடைய ரெண்டு கேமெட்டா பிரிது பார்த்தீங்களா, இதுல இது இது ஒரு இதை வந்து நம்ம அல்லீல்னு சொல்றாங்க. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அடுத்து நம்ம டைஹைபிரிட் கிராஸ். இதுல எத்தனை ஜீன்? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ். இதுல எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்? 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுல என்னென்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துக்க போறோம்? சீடோடைய ஷேப், அடுத்தது சீடோடைய கலர். சீடோடைய ஷேப் என்னென்ன? ரவுண்ட், wrinkled, கலர் எல்லோ, கிரீன். எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, round yellow, wrinkled green. இப்படிதான் நம்ம எடுத்துக்க போறோம். ரவுண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஆர், இதுதான் நமக்கு டாமினன்ட் கேரக்டர். wrinkled அப்படிங்கிறது ஸ்மால் ஆர். எல்லோ அப்படிங்கிறது தான் டாமினன்ட் கேரக்டர், கேபிட்டல் ஒய். கிரீன் அப்படிங்கிறது ஸ்மால் ஒய். அப்போ இது எப்படி இருக்கும் நமக்கு? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கிராஸ் பண்ண போறோம். இதுதான் இப்போ நமக்கு பேரண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு கேமெட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கிற ஆர் தனியா வரும், இதுல இருக்கிற ஒய் தனியா வரும், இது ரெண்டும் சேர்ந்து ஆர்ஒய். இது ஒரு கேமெட். ஓகே, புரியுதுங்களா? இந்த கேரக்டர்ல இருந்து ஒரு கேமெட்டும் இந்த கேரக்டர்ல இருந்து இது ஒரு கேமெட்டும் இண்டிபெண்டா பிரிஞ்சு வருது. அதே போல இதுல இருந்து ஒரு கேரக்டரும் இதுல இருந்து ஒரு கேரக்டரும் பிரிஞ்சு வரும். இதனுடைய கேமெட் ஃபார்மேஷன் இப்படித்தான் இருக்கும். அடுத்தது இதுல இது தனியா வரும், இது தனியா வரும். ஓகே, ரைட்டா? ஓகே, இதை கிராஸ் பண்ணும்போது எப்படி கிராஸ் ஆகும் பார்க்கலாம். இதுவும் இதுவும் கிராஸ் ஆகும். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய், இப்படி எழுதலாம். இதையும் இதையும் பண்ணும்போது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். இதையும் பண்ணும்போது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். இதையும் பண்ணும்போது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். அப்போ இதுல பாருங்க, இது எப்படி இருக்கு? இது நம்ம ஆர்டர்லியா எழுதணும். இது எல்லாமே சேம் தான், நாலுமே ஒரே இதுதான் இருக்கு. இது நமக்கு F1 ஜெனரேஷன்.
நாலுமே ஒன்றா தான் இருக்குது. இது நம்ம ஆர்டராக எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்னது? இங்கே ரவுண்டு. அப்போ கேபிட்டல் ஆர் தான் டாமினன்ட் இங்கே. அப்போ இது ரவுண்டாக இருக்கும். கேபிட்டல் ஒய்ங்கிறது எல்லோ, ரவுண்ட் அண்ட் எல்லோவாக தான் இருக்கும் F1 ஜென்ரேஷன் ஃபுல்லாக. அப்போது F1 ஜென்ரேஷனில் வெளிப்படக்கூடியது தான் டாமினன்ட் கேரக்டர். அப்போ நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ தான் வந்து டாமினன்ட். F1 ஜென்ரேஷனில் மாஸ்க்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிசசிவ். இங்கே ரிங்கிள்டும் ரிசசிவ். ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபர்தராக இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமானது ஒன்று பார்க்கணும். அது என்ன அப்படின்னா புன்னட் ஸ்கொயர். புன்னட் ஸ்கொயர், இந்த புன்னட் ஸ்கொயரை வந்து கண்டுபிடிச்சது யாரு? அவர் பேரே ஆர்சி புன்னட். அதனால அவரோட பேரை வந்து இதுக்கு வச்சுட்டாங்க, ஆர்சி புன்னட். ஒன்றில் ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான், ஜீன்ஸ்க்கான டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதை நம்ம பார்ப்போம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இது ரெண்டையும் நம்ம இப்போ கிராசிங் பண்ண போகிறோம். இதனுடைய கேமெட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிராசிங்கோடைய புன்னட் ஸ்கொயரை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஆரும் இந்த ஒய்யும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படின்னு ஆகும். இந்த ஆரும் இந்த ஒய்யும் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய்னா ஆகும். இது ஒரு கேமைட், இது ஒரு கேமைட். அப்புறம் இந்த ஆரும் இந்த ஒய்யும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இப்படி ஆகும். இந்த ஆரும் இந்த ஒய்யும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அப்போ இங்க வந்து ஒரு 4 கேமைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே போல தான் இதுலேயும் இதே சேம் கேமைட்ஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். பாருங்க, இதுவும் இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இது ஒரு கேமைட். இந்த ஆரும் இந்த ஒய்யும் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த ஆரும் இந்த ஒய்யும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், இந்த ஆரும் இந்த ஒய்யும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ இதே 4 கேமைட்ஸ் தான் இங்கேயும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே சேம் தான். இது என்னன்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஸோ இதனுடைய புன்னட் ஸ்கொயர் நம்ம போடலாம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இதை ஒரு பக்கம் எழுதிக்கிறோம். மேலே இதே போல் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இதுதாங்க நம்ம புன்னட் ஸ்கொயர் ரெப்ரசன்டேஷன். இது எப்படி வந்து நமக்கு கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் 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 சேர்ந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஓகேவா? இதுவும் இதுவும் சேர்ந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இதுவும் இதுவும் சேர்ந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதுவும் இதுவும் சேர்ந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதுவும் இதுவும் சேர்ந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இதுவும்
ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், இதுவும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். இதுதாங்க புன்னட் ஸ்கொயர். இது மாதிரி தான் நமக்கு கிராசிங் ஆகும். இப்போ இதனுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம எழுதலாம். இதை வந்து நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சின்னதாக நமக்கு வந்து எக்ஸாமில் சின்னதாக ஒரு கேள்வி கேட்டு கூட நமக்கு வந்து இதனுடைய புன்னட் ஸ்கொயர் போடுங்க, சின்ன லெவலில் ஒரு 2 ஜீன்ஸ் கொடுத்துட்டு 2 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான புன்னட் ஸ்கொயர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம ரெடியாக இருக்கணும். F2 ஜெனரேஷன், இது வந்து நமக்கு F2 ஜெனரேஷனோட கிராஸ். இதனுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்றத நம்ம எழுதலாம். இதில் வந்து ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும், கேபிட்டல் ஒய் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கேபிட்டல் ஆருங்கிறது நமக்கு ரெட்டு, கேபிட்டல் ஒய்ங்கிறது நமக்கு எல்லோ. அதனால கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா டாமினன்ட் கேரக்டர் அங்கே வந்திருக்கு, அதனால அந்த ரவுண்டுங்கிறத அங்கே எழுதிடணும். கேபிட்டல் ஒய் வந்திருக்கா, ஸோ டாமினன்ட் கேரக்டர் வந்திருக்கு, அங்கே வந்து நம்ம எல்லோன்னு எழுதணும். இதில் கேபிட்டல் ஆர் இருக்கா, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்போ ரவுண்ட் அண்ட் எல்லோ. இதில் கேபிட்டல் ஆர் இருக்கு, ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. இதுல கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. இதில் பாருங்க கேபிட்டல் ஆரே இல்லை, அதனால ரெண்டுமே ஸ்மால் ஆர் தான். அதனால இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ரிசசிவ் கேரக்டர்னா ரிங்கிள்டு எழுதணும். ரிங்கிள்டு, கேபிட்டல் ஒய் இருக்கு, எல்லோ. புரியுதுங்களா? கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் இல்ல, ஸ்மால் ஆர் தான் இருக்கு, ரிங்கிள்டு. கேபிட்டல் ஒய் இருக்கு, ஆனா எல்லோ. இதுல பாருங்க கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் இருக்கு, ஆனா ஒய்ல பாருங்க ரெண்டுமே ஸ்மால் ஒய் தான், கேபிட்டல் ஒய் கிடையாது. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது ரவுண்டு, ரெண்டாவது உள்ளது ரெண்டுமே ஸ்மால் ஒய். அப்போ ஒய்ங்கிறது ஸ்மால் ஒய்ங்கிறது ரிசசிவ் கேரக்டரான கிரீன், அதனால இங்க ரவுண்ட் கிரீன். கேபிட்டல் ஆர் ரவுண்ட், ஸ்மால் ஒய் தான் இருக்கு, கிரீன். இதுல பாருங்க கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் எல்லோ. ஸ்மால் ஆர் தான் இருக்கு, ரிங்கிள்டு. கேபிட்டல் ஒய் இருக்கு, எல்லோ. கேபிட்டல் ஆர் இருக்கு, ரவுண்ட். ஸ்மால் ஒய் இருக்கு, கிரீன். இது வந்து ரிங்கிள்டு. இதுல பாருங்க ரெண்டுமே கேபிட்டல் ஒய்யும் இல்லை, ஸ்மால் ஒய்யும் இல்லை, ரிங்கிள்டு கிரீன். இதுதாங்க நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லா எழுதிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதியாச்சு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெசன்ல நமக்கு வந்து இதுக்கான ஃபீனோடைபிக் ரேஷியோ மட்டும்தான் இருக்கு, இதுக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ கிடையாது. நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபீனோடைபிக் ரேஷியோ மட்டும் இதுக்கு நம்ம எழுதலாம். ஃபீனோடைபிக் ரேஷியோ இதுக்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து
ஒன்று ஒன்றா எழுதலாம். ரவுண்ட் எல்லோ அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம். ரவுண்ட் எல்லோ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7, 8, 9. ரவுண்ட் எல்லோ நமக்கு 9 இருக்கு. 9 ரவுண்ட் எல்லோ இருக்கு. அடுத்தது wrinkled yellow. wrinkled yellow எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. wrinkled yellow. அடுத்தபடியா ரவுண்ட் கிரீன். ரவுண்ட் கிரீன் எத்தனை இருக்கு நமக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அடுத்தது wrinkled green எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ phenotypic ratio 9:3:3:1. அப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? டைஹைபிரிட் கிராஸ் உடைய phenotypic ratio என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் மோனோஹைபிரிட் ரேஷியோக்கான phenotypic ரேஷியோவும் கொடுத்துருவாங்க, ஜீனோடைபிக் ரேஷியோவும் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக பார்த்து 9:3:3:1 பண்ணுவோம். ஒரு வேளை இது மறந்துருச்சுனாலும் நமக்கு இதை போட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இந்த நாலேஜ் இருக்கணும். இந்த புன்னட் ஸ்கொயரும் 2 ஜீன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இந்த 2 ஹைபிரிட் கிராஸையும் வச்சு, மோனோ ஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் கிராஸையும் வச்சு ஒரு 3 லா ஒன்று மேக் பண்ணியிருக்காரு. Number 1, law of dominance. Law of dominance. Number 2, law of segregation or purity of gametes. Purity of gametes. Purity of gametes. Purity. Segregation, purity. Third one, law of independent assortment. Independent assortment. Law of dominance and law of segregation or purity of gametes. இது ரெண்டும் நமக்கு மோனோ ஹைபிரிட் மூலமா வந்த லாஸ். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல மூலியமா நமக்கு கிடைச்ச லா. இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸ் மூலியமா, அதாவது டால்னஸ் அப்படிங்கிறது இது வந்து டாமினன்ட் கேரக்டர், இது வந்து ரிசசிவ் கேரக்டர். இதனுடைய F1 ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டால்னஸ் தான் கிடைக்கும். ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்கும், ரிசசிவ் கேரக்டர் ரிசசிவாக இருக்கும். F1ல வெளிப்படாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த லா ஆஃப் டாமினன்ஸ். அதே போல் இந்த செக்ரிகேஷன், லா ஆஃப் செக்ரிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், இதுவும் இந்த மோனோஹைபிரிட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இப்போ கேமெட்ஸாக பிரிக்கிறோம். இது ஒரு டி, இது ஒரு டி, அதே போல் இது ஒரு டி, இது ஒரு டி. கேமெட்ஸாக பிரியும் போது F1ல டிடி
திரும்பவும் இதுக்கு பிரியும் பார்த்தீங்களா? இது ஒரு தனி கேபிட்டல் டீயா தான் இருக்கும், இது ஒரு தனி ஸ்மால் டீயா தான் இருக்கும். இது ஒரு டால்னஸை உருவாக்குற ஒரு பியூரான கேமேட்டா தான் இருக்கும், இது டுவார்ஃப்னஸை உருவாக்குற பியூரான ரிசசிவ் கேமேட்டா தான் இருக்கும். இதனுடைய டுவார்ஃப்னஸ்ல இது வந்து எந்த விதத்துலையும் கலக்காது, இது தனியா பியூரா இருக்கும், இது தனியா பியூரா இருக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். இந்த செக்ரிகேஷன் நடக்குது பார்த்தீங்களா? இந்த செக்ரிகேஷன் நடக்கிறது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட். இது பியூரா இருக்கும், இது பியூரா இருக்கும், இதுவும் இதுவும் கலக்கவே கலக்காது. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா டைஹைபிரிட் கிராஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ரவுண்ட் எல்லோ ரிங்கிள்டு கிரீன், இது ரெண்டும் நமக்கு F1 ஜென்ரேஷன்ல கிடைக்கும் போது ரவுண்ட் எல்லோ அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கேமெட் ஆகும்போது இதுவும் இதுவும் நமக்கு சேரவே போறது கிடையாது. நம்ம தான் இங்க கேமெட்டா பிரிச்சோம் பார்த்தீங்களா? எப்படி பிரிச்சோம் அப்படின்னா, எப்படி பிரிச்சோம்னா ஆர் ஒய் ஆர் ஒய் ஆர் ஒய் ஆர் ஒய். ஸோ ஆரும் ஒய்யும், இந்த தனி கேரக்டரும் இந்த தனி கேரக்டரும் தான் வந்து நமக்கு என்ன ஆகும், கேமெட்டா ஃபார்ம் ஆகும். இதோடைய அசார்ட்மெண்ட், இதோடைய அசார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கு, இது சார்ந்து கிடையாது, இண்டிபெண்டா இருக்கு. அதாவது இந்த கேரக்டர் இண்டிபெண்டா இருக்கு, இந்த கேரக்டர் இண்டிபெண்டா இருக்கு. இந்த ஆரும் என்னைக்கும் சேராது. ஆர் அண்ட் ஒய், இந்த ரவுண்டோட கேரக்டர் இந்த எல்லோ கலரோடைய கேரக்டர் தான் நமக்கு சேரும், இண்டிபெண்டா தான் இருக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த ஒரு சின்ன பார்ட் பார்த்துருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்ல ஹெரிடிட்டிங்கிற லெசன்ல. இந்த ஒரு சின்ன பார்ட் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.